அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய ஒரு கவிதை. இந்திய சமூக அமைப்பில் பெண் என்பவள் மறைக்கப்பட்டவளாகவும் மறுக்கப்பட்டவளாகவே இருக்கிறாள், இன்னும் இருந்து வருகிறாள். பெண்ணுக்கு இயற்கை தந்த கொடைகள் கூட அவளுக்கு தடைகளாயின, ஆக்கப்பட்டன. பூப்பெய்வது என்பது ஒரு பெண்ணுக்கு இயற்கை தந்த பரிசு. ஆனால் இந்திய பொருளாதார அமைப்பில் பல பெண்களுக்கு அந்த பரிசை சாபமாகி விடுகிறது. எனவே பல பெண்கள் பூப்பெய்திய செய்தியை கூட பொத்தி வைக்க வேண்டிய இருக்கிறது. இந்த நுட்பமான பிரச்சனையை தான் இந்த கவிதையின் கரு. இது இலக்கியத்தில் யாரும் பாடாத பிரதேசம். ஆடு மேய்க்க போன கிராமத்து சிறுமி ஒருத்தி அந்தி மசக்கு முன்னே வீடு வந்து சேர்கிறாள். அந்த அரும்பு பூவாகிவிட்ட அதிர்ச்சியில் அழுகிறது. அது கண்டு மாற்றான் தாய் ஒருத்தி மாரடித்து பாடுகிறாள். உதித்துவிட்ட நிலவை வானம் புத்தி வைத்துக் கொள்வதில்லை, முகிழ்த்துவிட்ட மலரை குடி மூடி போட்டு மறைப்பதில்லை. ஆனால் மலர்ந்துவிட்ட பெண்ணைத்தான் ஒரு தாய் மறைத்து வைக்கிறாள். தாவரங்களுக்கு இருக்கும் சுதந்திரம் கூட மனித ஜாதிகளுக்கு இல்லை. மரபுத்திரை, பொருளாதாரத்திரை, மதத்திரை, இந்த திரைகள் அடர்த்தியாகி பெண்ணுக்கு சுவராகி விடுகின்றது. இந்த கண்ணீர் பிரச்சனையை தான் கவிதை செய்திருக்கிறார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். அவர் மதுரைக்காரர். மதுரை தமிழ் என்னும் மதுர தமிழ் மீது மயக்கம் கொண்டவர். ஒரு பெண்ணின் பிரச்சனையை மண்ணின் வார்த்தைகளோடு மலர செய்கிறார் கவிஞர். ஏண்டியம்மா குத்த வச்ச அண்ணம்மா பெத்தவளே, ஆடு மேய்க்க போனவளே, அந்தி மசங்கும் முன்னே ஆடு வந்த மாயம் என்ன தலையெழுத்தோ எங்க வந்து வாக்கப்பட்ட அடியே என் சக்களத்தை அழாமதான் சொல்லேண்டி. என்ன சொன்ன? வாய்க்கா கரையோரம் வயிற்று வலி வந்துச்சா, பயந்து நடுங்கையில பாவாடை நனைஞ்சிச்சா, ஐயோ ஐயோ அடிவயிறு எரியுதடி, பிஞ்சு பழுத்ததென்ன, பேரிழவு வந்ததென்ன, நஞ்சு கலந்ததென்ன, நாசமா போனதென்ன, காதுக்கு கம்மலும் கழுத்துக்கு சங்கிலியும் வாங்கி தரணும்னு வருஷமெல்லாம் தண்ணி இருந்தோம், முக்கால் பவனுக்கே 300 குறையுதடி, இந்த லட்சணத்தில் ஏண்டியம்மா குத்த வச்ச. பாவாடை சட்டையே பரமசிவன் கொடுத்தவரும் சக்காலத்து மகளே, நான் தாவணிக்கு என்ன பண்ண? தாவணி வரணும்னா தாய்மாமன் வர வேணும், தாய்மாமன் வரணும்னா ஜாமீனில் வர வேணும். அப்பா வருங்கோடு, ஆத்தா கருவாடு, இந்த லட்சணத்தில் ஏண்டியம்மா குத்த வச்ச. வண்டி மயில் கண் எழுதி வாழநாரில் தலை முடிஞ்சு அண்ட வந்த சிறுக்கிக்கு ஆதரவு தந்து வந்தேன். சந்தையில் ரிப்பனுக்கும் சாயங்கால பவுடருக்கும் செலவழிக்க வந்தவளே, தெய்வம் ஒண்ணு கேட்கலையா? பொண்ணு சமைகிறதும் பூ ஒண்ணு மலருவதும் ஒன்னும் புதுசில்ல, உலகத்தில் உள்ளதுதான். 16 17 பாதகத்தில் குத்த வச்ச பதறாம இருந்திருப்பேன், பந்தக்கால் போட்டிருப்பேன். 14 வயசுக்கு 10 மாசம் இருக்கையில குருது போல குத்த வச்ச குத்தாம என்ன பண்ண? ஆளாகி நின்னவளை ஆடு மேய்க்க சொன்னாக்கா அப்பன் தடுப்பாக, அடுத்தவன் முறப்பாக. இந்த ராத்திரிக்கு ராத்திரியே ரகசியமா தலைமொழி, நாளைக்கே ஆடு ஓட்டு யாருக்கும் தெரியாது. ஆடு மேய்க்க போகையில அங்கங்க நில்லாத, அடியே உன் சங்கதிய ஆட்டுக்கும் சொல்லாத. நன்றி.